wanna see me care. Anytime I make some progress, I can see that they compare. I think everyone's against me, maybe something. Hello students, welcome back to our channel. நம்ம இந்த வீடியோல 12th வால்யூம் 1ஓட ஃபர்ஸ்ட் சாப்டரோட தியரம் 1.1 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல்ல எந்த மாதிரி வீடியோஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் உள்ள மேக்ஸ், அப்புறமா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடோட எல்லா டாபிக்ஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எடிஷன் ரெண்டுமே உங்களுக்கு கண்டினியூஸாக அப்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேம்மா, தியரம் 1.1 பார்த்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார் எவரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ ஆஃப் ஆர்டர் என். நமக்கு ஏ ஆர்டர் உள்ள என் ஆர்டர் உள்ள ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏ இன்ட்டு அட்ஜே இஸ் ஈக்குவல் டு அட்ஜே இன்ட்டு ஏ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு ஐஎன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு ஆர்டர் என் உள்ள ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக ப்ரூஃப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்கிட்டா போதும், ஆர்டர் 3 உள்ள ஒரு மேட்ரிக்ஸாக அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லெட் n இஸ் ஈக்குவல் டு 3. let n is equal to 3ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். நம்ம இந்த 3ங்கிற கேஸுக்கு ஃபர்ஸ்ட்டு தியரத்தை ப்ரூஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஜென்ரலாக என்னுக்கும் ட்ரூ தான் எடுத்துக்கலாம். ஓகேவா? நமக்கு n is equal to ஆர்டர் 3னா நமக்கு என்ன தான் மீனிங்? ஆர்டர் 3னா நமக்கு என்ன தான்? ஆர்டர் 3. ஸோ நமக்கு 3 ரோஸ் சேம் டைம் என்னவா இருக்கும்? 3 காலம்ஸ். ஓகேவா? 3 ரோ 3 காலம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாமா செட்டை? ஏங்கிற செட் எப்படி தான் இருக்கும் நமக்கு? A equal to first element என்னவா தான் இருக்கும்? first elementன்னு சொல்லும்போது இது என்ன நமக்கு? first என்ன காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். இது first row, செகண்ட் row, தேர்ட் row. ஸோ அஸ்யூம் பண்ணிக்கலாமா? first element first rowல first காலம். ஸோ A11. நெக்ஸ்ட் என்ன? first row. ஸோ 1 செகண்ட் காலம். ஸோ A12. நெக்ஸ்ட் என்ன? first row தேர்ட் காலம். ஸோ A13. ஓகேவா? நெக்ஸ்ட் A செகண்ட் row. ஸோ 2 first column 2 1 A 2 2 A second row. so 2 3 A 2 3. next third column third row. so A 3 first column A 3 1 A 3 2 A 3 3. ஸோ நமக்கு எலமெண்ட்ஸ் எந்த மாதிரி தான் இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? கொஸ்டினில் நமக்கு என்ன தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏ இன்ட்டு அட்ஜே. ஏயோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? அட்ஜேயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? அட்ஜே என்ன தான் வரும் நமக்கு? அட்ஜாயிண்ட் ஏ. ஏயோட அட்ஜாயிண்ட். ஸோ நமக்கு அட்ஜாயிண்ட்னா என்ன தான்? அதோட ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் தான் என்ன நமக்கு? அட்ஜாயிண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாமா? கோஃபேக்டர்னா நமக்கு என்ன தான்? ஃபர்ஸ்ட் எலமெண்டோட கோஃபேக்டர் என்ன வரும்? கேபிட்டல் A11. இதோட கோஃபேக்டர் என்ன வரும்? A12 A13. நெக்ஸ்ட் என்ன வரும்? A21 A22 A23. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வரும்? A31 A32 A33. ஓகேவா? நமக்கு இப்போ ஒரு மேட்ரிக்ஸ், இந்த ஏ மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? நமக்கு அட்ஜேனா என்ன தான்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். ஸோ நம்ம என்ன டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கலாம். கோஃபேக்டர்னா வேறு எதுவும் இல்லைம்மா. A11ஓட கோஃபேக்டர் என்ன தான் வரும்? அதே தான் நமக்கு இந்த இது என்ன தான் வரும்? 11 அப்படியே தான் வரும். கோஃபேக்டர்னு சொல்லும்போது எதில் மென்ஷன் பண்ணுவோம் நம்ம? கேபிட்டல் லெட்டர். ஸோ கேபிட்டல் A1. A12னா கேபிட்டல் லெட்டர் A12. A13னா என்ன வரும்? A13. ஓகேவா? இதோட டிரான்ஸ்போஸ் பார்த்தோம்னா நமக்கு என்ன தான் வரும்? ரோவாக இருக்கிறத என்ன பண்ணிக்கணும்? காலமாக சேஞ்ச் பண்ணிக்கணும். காலமாக இருக்கிறத ரோவாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம்? இங்கே நமக்கு ரோவாக இருக்கிறது என்ன தான்? இதை வந்து நம்ம என்னவா பண்ணிக்கணும்? காலமாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ காலமாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னா என்ன வரும்? A11 A12 A13. ஓகேவா? செகண்ட் ரோ எடுத்துக்கலாமா? A21 A22 A23. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் A31 A32 A33. நமக்கு ஏங்கிற மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட் என்ன தான்? இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது தான் அட்ஜாயிண்ட். ஓகேவா? நமக்கு வேறு எதுவும் இல்லை, கோஃபேக்டரோட டிரான்ஸ்போஸ் தான் அதோட அட்ஜாயிண்ட். ஓகேம்மா, நமக்கு என்ன தான் ப்ரூஃப் பண்ணணும்? A இன்ட்டு அட்ஜே ஈக்குவல் டு அட்ஜே இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் A இன்ட்டு IN. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாமா? A இன்ட்டு அட்ஜே. ஓகேவா?
ஸோ ஏ இன்ட்டு அட் ஜே. ஏயோட வேல்யூ என்ன? A11, A12, A13. ஓகேவா? ஸோ A21, A22, A23. நெக்ஸ்ட்டு A31, A32, A33. இதான் நமக்கு ஏங்கிற மேட்ரிக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் அட் ஜே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? A11, A21, A31, A12, A22, A32, A13, A23, A33. இதான் நமக்கு என்ன எதோட வேல்யூ? அட் ஜேயோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன, நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸ் கொடுத்தா நம்ம எப்படி தான் மல்டிப்ளை பண்ணிப்போம்? ஃபர்ஸ்ட்டு என்ன எடுத்துப்போம்? ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு அதோட கரஸ்பாண்டிங் காலம்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு என்ன? ஃபர்ஸ்ட் காலம் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி கரஸ்பாண்டிங் ரோஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது? A11. இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் காலத்தோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன? கேபிட்டல் A11. ஓகேவா? ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ரோவோட செகண்ட் எலமெண்ட் A12 இன்ட்டு என்ன வரும்? கரஸ்பாண்டிங் காலம். ஸோ A12. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ளஸ் A தேர்ட் எலமெண்ட் A13 இன்ட்டு என்ன வரும்? கேபிட்டல் A13. இதுதான் நமக்கு என்ன? மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ என்ன வரும்? A11 இன்ட்டு செகண்ட் காலம். ஓகேவா? ஸோ செகண்ட் காலம் A21 ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? A12 இன்ட்டு A22 ப்ளஸ் என்ன வரும்? A13 இன்ட்டு A23. ஓகேவா? இப்போ செகண்ட் எலமெண்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் எலமெண்ட். ஸோ என்ன வரும் நமக்கு? ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு இங்கே தேர்ட் காலம். ஓகேவா? ஸோ என்ன வரும் நமக்கு? A11 இன்ட்டு கேபிட்டல் A31 ப்ளஸ் A12 இன்ட்டு கேபிட்டல் A32. ஓகேவா? ப்ளஸ் A13 இன்ட்டு கேபிட்டல் A33. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிட்டா போதும்? ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ. ஸோ செகண்ட் ரோ இன்ட்டு கரஸ்பாண்டிங் காலம்ஸ். ஸோ செகண்ட் ரோ நமக்கு என்ன தான் வரும்? செகண்ட் ரோ. ஸோ இதை எடுத்துக்கலாமா? செகண்ட் ரோ A21 இன்ட்டு என்ன வரும்? கேபிட்டல் A11. நெக்ஸ்ட் என்ன வரும்? A22 இன்ட்டு கேபிட்டல் A12. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வரும்? A23 இன்ட்டு கேபிட்டல் A13. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கலாமா? செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். ஓகேவா? செகண்ட் ரோ இங்கே செகண்ட் காலம் என்ன எடுத்துக்கலாம்? A21 இன்ட்டு கேபிட்டல் A21 ப்ளஸ் A22 இன்ட்டு கேபிட்டல் A22 ப்ளஸ் A23 இன்ட்டு கேபிட்டல் A23. ஓகேவா? செகண்ட் எலமெண்ட். நெக்ஸ்ட் என்ன? செகண்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். ஸோ என்ன வரும் நமக்கு? A21 இன்ட்டு கேபிட்டல் A31 ப்ளஸ் A22 இன்ட்டு கேபிட்டல் A32 ப்ளஸ் என்ன வரும்? A23 இன்ட்டு கேபிட்டல் A33. ஓகேவா? இது நமக்கு இப்போ செகண்ட் ரோவை என்ன பண்ணிட்டோம்? ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? தேர்ட் ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா? தேர்ட் ரோனா நமக்கு என்ன வரும்? தேர்ட் ரோ இன்ட்டு கரஸ்பாண்டிங் காலம்ஸ். ஓகேவா? தேர்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் என்ன வரும்? A31 இன்ட்டு என்ன வரும்? A11 ப்ளஸ் A32 இன்ட்டு என்ன வரும்? A12 ப்ளஸ் A33 இன்ட்டு A13. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வரும்? தேர்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். ஸோ A31 இன்ட்டு கேபிட்டல் A21 ப்ளஸ் A32 இன்ட்டு கேபிட்டல் A22 ப்ளஸ் A33 இன்ட்டு கேபிட்டல் A23. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வரும்? தேர்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். ஸோ என்ன வரும்? A31 இன்ட்டு
A31 plus A32 into capital A32 plus A33 into capital A33. இதான் நமக்கு என்ன A into at J யோட expansion form. ஓகேவா? ஓகேம்மா, நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க. நமக்கு இப்படி ஆல்ரெடி ஒரு டெஃபினிஷன் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு என்னென்னா AI1 AJ1 ப்ளஸ் AI2 AJ2 ப்ளஸ் எக்ஸட்ரா AIN ப்ளஸ் இந்த AJN. ஓகேவா? இந்த மாதிரி வரும் நமக்கு IJ. நமக்கு செகண்ட் டேர்ம் என்னவாக தான் இருக்குது, எல்லாத்துலேயும் ஈக்குவலாக தான் இருக்குது. IJயோட வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு அதோட வேல்யூ என்னவாக இருக்கும், மாடுலஸ் ஆஃப் A. அதே நமக்கு IJயோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ நமக்கு 0. இதுதான் டெஃபினிஷன். ஓகேவா? இதை வச்சு இப்போ நம்ம இதோட வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எலமெண்ட் பார்த்துக்கோங்க. என்ன இருக்குது நமக்கு A11 A11 கேபிட்டல் A11. நமக்கு என்ன தான் IJயோட வேல்யூ என்னவா தான் இருக்குது, ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது A12 கேபிட்டல் A12. IJயோட வேல்யூ ஈக்குவல். தேர்டும் IJயோட வேல்யூ என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ நமக்கு இதோட வேல்யூ என்னவா தான் வரும், டிட்டர்மினன்ட் A. ஓகேவா? நமக்கு இந்த டெஃபினேஷன் படி. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் பார்த்துக்கோங்க. A11 A21. IJயோட வேல்யூ என்னவா இருக்குது, நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதோட வேல்யூ என்னவா இருக்கும், 0. தேர்ட் டேர்ம் பார்க்கலாம். A11 கேபிட்டல் A31. IJயோட வேல்யூ என்னவா இருக்குது, நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நமக்கு என்ன தான் வரும், இதோட வேல்யூ 0. செகண்ட் ஒன் பார்க்கலாமா? என்ன இருக்குது A21 A11 வேல்யூ நாட் ஈக்குவல். ஸோ 0. செகண்ட் எலமெண்ட் A21 A21 A22 A22 A23 A23 சேம். ஸோ வேல்யூ என்ன வரும், மாடுலஸ் டிட்டர்மினன்ட் A. ஓகேவா? A21 A31 வேல்யூ என்னவா இருக்குது, நாட் ஈக்குவல். ஸோ வேல்யூ 0. தேர்ட் ரோ பார்க்கலாமா? A31 A11 A32 12 வேல்யூ என்னவா இருக்குது, நாட் ஈக்குவல். ஸோ வேல்யூ 0. செகண்ட் எலமெண்ட் A31 A21 நாட் ஈக்குவல். ஸோ வேல்யூ என்ன தான் வரும், 0. தேர்ட் லாஸ்ட் எலமெண்ட் A31 A31 A32 A32 A33 கேபிட்டல் A33 வேல்யூ என்னவா தான் இருக்குது, சேம். IJயோட வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. ஸோ வேல்யூ என்ன வரும், டிட்டர்மினன்ட் A. இப்போ இதில் பாருங்கள், எல்லாத்துலேயும் என்னவா இருக்குது, மாடுலஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் A என்னவா இருக்குது, காமனாக வெளியே எடுத்துக்கலாமா? ஸோ என்ன வரும் நமக்கு, டிட்டர்மினன்ட் A காமனாக எடுத்துக்கிட்டோன்னா ரிமைனிங் என்ன வருது, 1. நம்ம டிட்டர்மினன்ட் A எடுத்துக்கிட்டோன்னா ரிமைனிங் என்ன தான் வரும், 1. 0 0. நெக்ஸ்ட் என்ன வரும், 0 1 0 0 0 1. ஓகேவா? இதுதான் நமக்கு என்ன வேல்யூ, இது டிட்டர்மினன்ட் ஏயை வெளியே எடுத்தப்புறமா, காமனாக வெளியே எடுத்ததுக்கப்புறமா வரக்கூடிய வேல்யூ. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன வருது, டிட்டர்மினன்ட் A இன்ட்டு நமக்கு 1 0 0 0 1 0 0 0 1னா நமக்கு என்ன தான், யூனிட் மேட்ரிக்ஸ். இதோட நமக்கு ஆர்டர் என்ன தான், 3. ஸோ நமக்கு இது என்ன போட்டுக்கலாம், கேபிட்டல் I3. ஓகேவா? இது நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், A இன்ட்டு at Jயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் எடுத்துக்கலாமா? ஓகேம்மா, நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ரூஃப் பண்ணணும், A இன்ட்டு at Jயோட வேல்யூ. ஓகேவா? ஸோ at J இன்ட்டு A. at J நம்ம என்ன தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம் ஆல்ரெடி, A11 A21 A31. நெக்ஸ்ட் என்ன வரும், A12 A22 A32 A13 A23 A33. ஓகேவா? நமக்கு மேட்ரிக்ஸ் என்ன தான், A11 A12 A13. நெக்ஸ்ட் A21 A22 A23 A31 A32 A33. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், சேம் ப்ராசஸ். நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணோம்ல, அதே மாதிரி தான் என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு கரஸ்பாண்டிங் காலம்ஸ். ஓகேவா? ஸோ என்ன வரும் நமக்கு, ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ A கேபிட்டல் A11 இன்ட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் காலம்னா என்ன தான் வரும், ஃபர்ஸ்ட் காலம். ஸோ A11 ப்ளஸ் A21 இன்ட்டு A21 ப்ளஸ் A31 இன்ட்டு என்ன வரும், கேபிட்டல் A31. நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு என்ன தான் வரும், ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். ஸோ A
capital A11 into A12. Next என்ன வரும் capital A21 into A22 plus A31 into A32. ஓகேவா? இதை மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், first row into corresponding columns, second row into corresponding columns, third row into corresponding columns multiply பண்ணி எழுதிக்கலாமா? ஓகேம்மா, நமக்கு இப்போ at j into a ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கோஃபேக்டர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ij ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன, நமக்கு a ஓட வேல்யூ இதோட வேல்யூ ஃபுல் இந்த எக்ஸ்பென்ஷனோட வேல்யூ என்னவா இருக்கும், டிட்டர்மினன்ட் a மாடுலஸ் a இருக்கும். ஓகேவா? அதே i not equal to j இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும், வேல்யூ 0. ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாமா, a11 ஸ்மால் a11 கேபிட்டல் A21 A21 A31 A31 ij ஓட வேல்யூ என்னதான் ஈக்குவல். ஸோ என்ன பண்ணிக்கலாம், டிட்டர்மினன்ட் a எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, A11 A12. ஸோ i நாட் ஈக்குவல் டு என்னவா இருக்குது, ஜேவா இருக்குது. ஸோ நமக்கு இதோட வேல்யூ என்ன, 0. நெக்ஸ்ட் A13 11 13 என்னவா இருக்குது, நாட் ஈக்குவல். ஸோ 0. செகண்ட் ஒன்று எடுத்துக்கலாமா, A12 A11 i நாட் ஈக்குவல் டு என்னவா இருக்குது, ஜேயா இருக்குது. ஸோ இதோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் A12 A12 A22 A22 A32 A32. ஸோ வேல்யூ ஈக்குவல். ஸோ டிட்டர்மினன்ட் a. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் A12 A13 i நாட் ஈக்குவல் டு என்னவா இருக்குது, ஜேயா இருக்குது. ஸோ வேல்யூ 0. தேர்ட் ரோ பார்த்துக்கலாம், A11 A11 A13 A11 i நாட் ஈக்குவல் டு j, so value 0. Next second one A13 12 i not equal to 0, so value 0. okay va, i யும் j யும் value என்னவா இருக்கு, not equal இருக்கு. next A13 A13 A23 A23 A33 A33 i equal to j, so value determinant a. ஓகேம்மா, இதில் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், டிட்டர்மினன்ட் ஏயை காமனாக வெளியே எடுத்துக்கலாமா, காமனாக எடுத்தீங்கன்னா என்ன வரும், ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் a இன்ட்டு காமனாக எடுத்துக்கிட்டோன்னா என்ன வரும், 1 0 0 0 1 0 0 0 1. இது நமக்கு எதோட வேல்யூ தான், யூனிட் மேட்ரிக்ஸ். ஸோ என்ன எழுதிக்கலாம், மாடுலஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் a இன்ட்டு I3. இதான் இக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாமா. நமக்கு என்னவா தான் இருக்குது, ஃப்ரம் 1 and 2லேருந்து நமக்கு என்ன ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ நமக்கு என்ன தான் ப்ரூஃப் பண்ணணும், மாடுலஸ் டிட்டர்மினன்ட் a இன்ட்டு IN தான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ எடுத்துக்கலாமா, தேர்ஃபோர் a into at j equal to என்ன வருது, at j into a equal to என்னதான் நமக்கு கிடைச்சிருக்கு, ரெண்டோட வேல்யூவும் டிட்டர்மினன்ட் a into I3. இதில் இருந்து நம்ம ஜென்ரல் ஃபார்ம் எடுத்துக்கலாமா. இன் ஜென்ரல் நம்ம இப்போ n equal to 3ன்னு அஸ்யூம் பண்ணனால நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிது. இதே நம்ம n equal to வேல்யூ அஸ்யூம் பண்ணாமல் எடுத்தோன்னா என்ன வரும், a into at j equal to at j into a equal to determinant a into in. இதுதானே நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஹேன்ஸ் ப்ரூவ்டு. ஓகேம்மா, இது தியரம் 1 உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. நம்ம இப்போ ஒரு இது தியரம் ப்ரூஃப் பண்ணோம்ல, அதில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அதே இது தான் நமக்கு 0க்கு அஸ்யூம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இஃப் ஏ இஸ் ஏ சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n. ஏ ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்ன தான், நமக்கு டிட்டர்மினன்ட் ஏயோட வேல்யூ என்னவா இருக்கும், 0வாக இருக்கும். நான் சிங்குலர்னா நாட் ஈக்குவல் டு 0, சிங்குலர்னா என்னவா இருக்கும், டிட்டர்மினன்ட் ஏயோட வேல்யூ ஈக்குவல் டு என்னவா இருக்கும், 0. ஸோ a இன்ட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணோம்ல, சேம் தான். a இன்ட்டு at j ஈக்குவல் டு at j இன்ட்டு ஏயோட வேல்யூ என்னவா தான் இருக்கும், நமக்கு 0 0n. எதனால், நமக்கு இதோட வேல்யூ என்ன, a டிட்டர்மினன்ட் a இன்ட்டு in. ஸோ நமக்கு டிட்டர்மினன்ட் ஏயோட வேல்யூ என்னவாயிடுது, 0. ஸோ 0 இன்ட்டு inனா நமக்கு எல்லாம் நமக்கு இந்த மாதிரி inனா என்ன வரும், 1 0 0 0 இந்த மாதிரி வரும். 0 1 1 1 0. டயக்னல் வேல்யூ மட்டும் என்னவா இருக்கும், நமக்கு 1. ஸோ நமக்கு 0வால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும், ஃபுல் டேர்முமே 0. ஸோ நமக்கு என்ன தான் கிடைக்கும், 0n. வேர் 0n டினோட் 0 மேட்ரிக்ஸ். எதனால, எல்லாமே மேட்ரிக்ஸில் உள்ள எல்லா டேர்மும் 0வாக இருந்துச்சுன்னா அது என்ன தான், 0 மேட்ரிக்ஸ். அதோட ஆர்டர் என்னவா தான் இருக்கும், n. 0nனாலும் நமக்கு அதோட ஆர்டர் என்னவா இருக்கும், 0n. ஓகேவாம்மா, இதான் நமக்கு நோட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் 1.1க்கு போகலாம்.
ஓகேம்மா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.1 பார்க்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ இன்டூ அட் ஜே ஈக்குவல் டு அட் ஜே இன்டூ ஏ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ டிட்டர்மினன்ட் ஏ இன்டூ I3. இதை தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஏ என்ன தான் கொடுத்துருக்காங்க, given a is equal to 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. இதுதான் நமக்கு given கொடுத்துருக்குது. ஓகேவா, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, a into at j. நமக்கு a into at j equal to at j into a equal to modulus of a into I3. so first என்ன பண்ணிக்கலாம், modulus of a வந்து find out பண்ணிக்கலாமா. modulus of a determinant a என்ன தான் கொடுத்துருக்காங்க, a ஓட வேல்யூ என்ன தான் நமக்கு 8 into 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. so நம்ம என்ன பண்ணிக்கலாம், first term into அதோட ரோ அண்ட் காலம்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது நமக்கு ரோ அண்ட் காலம், இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன தான் வரும் நமக்கு 7 minus 4 minus 4 3. ஸோ இதை என்ன பண்ணிக்கோங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 7 into 3 என்ன வரும் 21. செகண்ட் மைனஸ் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் என்ன தான் போட்டுக்கணும், மைனஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ். ஸோ 4 into 4 16. ஓகேவா, நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு செகண்ட் டேர்ம், மைனஸ் இன்ட்டு ஆல்ரெடி இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ். ஓகேவா, மைனஸ் வந்து நம்ம எல்லா இதுலேயுமே செகண்ட் டேர்ம் முன்னாடி என்ன தான் எடுப்போம், மைனஸ் இன்ட்டு அதோட டேர்ம். ஸோ நமக்கு ப்ளஸ் ஆகிடுது. 6 இன்ட்டு இப்போ இதோட ரோ அண்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதோட ரோ என்ன வரும் நமக்கு 8, இந்த 2 ரிமூவ் பண்ணிக்கலாம். காலம் என்ன வரும் 7 4. ஸோ நமக்கு ரிமைனிங் டேர்ம்ஸ் எதெல்லாம் வரும், இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. மைனஸ் 6 into 3 மைனஸ் 18 மைனஸ் 2 into மைனஸ் 4 என்ன வரும் மைனஸ் 8. ஸோ இந்த மைனஸோடது சேர்ந்து என்ன ஆகிடும் ப்ளஸ் 8. ஓகேவா, ப்ளஸ் தேர்ட் டேர்ம் ப்ளஸ் 2 into அதோட ரோ அண்ட் காலம். ஸோ என்ன வரும் நமக்கு, இதோட ரோனா நமக்கு எந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும், இந்த ஃபர்ஸ்ட் ரோ டிலீட் ஆகிடும். தேர்ட் காலம். ஸோ நமக்கு ரிமைனிங் டேர்ம்ஸ் எதுதான் வரும், இந்த 4 டேர்மும் வரும். கிராஸ் மல்டிப்ளை எடுத்துக்கலாமா. ஸோ என்ன வரும் 6 minus 6 into minus 4 என்ன வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 into 4 24 மைனஸ் 2 into 7 என்ன வரும் 2 into 7 14. ஓகேப்பா, நெக்ஸ்ட் என்ன வரும் நமக்கு 8 into இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் 8 into 21 minus 16 என்ன தான் வரும் 5 plus 6 into minus 18 plus 8. மைனஸும் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிப்போம், ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணிப்போம். ஸோ 18 minus 8 என்ன வரும் 10, கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் மைனஸ் 10 plus 2 into 24லேருந்து 14 மைனஸ் பண்ணால் என்ன வரும் 10. ஓகேவா, ஈக்குவல் டு என்ன தான் வரும் 8 into 5 40 மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன தான் வரும் மைனஸ் 6 into 10 60 plus 2 into 10 20 40 plus 20 என்ன வரும் 60 60 minus 60 என்ன தான் வரும் ஈக்குவல் டு 0. ஸோ டிட்டர்மினன்ட் ஏயோட வேல்யூ என்ன தான் 0. ஓகேவா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், அட் ஜேயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா. அட் ஜே ஈக்குவல் டு நம்ம அட் ஜேனா என்ன தான் ஏயோட கோஃபேக்டரோட டிரான்ஸ்போஸ். ஓகே, இப்போ அட் ஜே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு டேர்மோட கோஃபேக்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன தான் கொடுத்துருக்காங்க நமக்கு 8 கொடுத்துருக்காங்க, 8ஓட கோஃபேக்டர் எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி சிம்பிள் பார்த்துக்கலாம். சிம்பிள் என்ன தான் வரும் நமக்கு ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தோட கோஃபேக்டரோட டிரான்ஸ்போஸ் தான் நமக்கு அட் ஜே. ஓகேவா, ஸோ நமக்கு டோட்டலாக 9 3 into 3 ஸோ 9 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா, 9 டேர்ம்ஸ். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஃபர்ஸ்ட் இது ப்ளஸ் செகண்ட் மைனஸ் ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள். ஓகேவா, மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஓகேவா, இது மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் 8ஓட கோஃபேக்டர். ஸோ என்ன பண்ணிக்கலாம் 8 இதோட ரோ அண்ட் காலமை ரிமூவ் பண்ணிக்கோங்க. என்ன வரும் ரோ அண்ட் காலமை ரிமூவ் பண்ணிக்கிட்டால் என்ன தான் வருது 7 minus 4 minus 4
3 ஓகேவா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் -6 இதோட ரோ அண்ட் காலம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ என்ன வரும் நமக்கு 6 -4 2 3 இதை எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குது தேர்ட் டேர்ம் நமக்கு என்ன தான் இருக்குது 2 ஸோ 2ஓட ரோ அண்ட் காலம் ரிமூவ் பண்ணிக்கிட்டா ரிமைனிங் என்ன வருது -6 7 2 -4 ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டேர்மோட ரோ அண்ட் காலம் ரிமூவ் பண்ணிக்கலாமா இதோட ரோ அண்ட் காலம் ரிமூவ் பண்ணிக்கிட்டோன்னா என்ன வரும் -6 2 -4 3 ஓகேவா நெக்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கலாமா நெக்ஸ்ட் டேர்ம் என்ன தான் கொடுத்துருக்காங்க 7 ஸோ 7ஓட ரோ 7ஓட காலம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் 8 2 2 3 ஸோ நமக்கு இதுதான் கிடைக்குது ஓகேவா நெக்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கலாமா நெக்ஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க -4 ஸோ -4ஓட ரோ -4ஓட காலம் ஸோ என்ன வருது 8 -6 2 -4 ஓகேவா இதான் நமக்கு என்ன வருது அதோட கோஃபேக்டர் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் 2ஓட ரோ அண்ட் 2ஓட காலம் ரிமூவ் பண்ணிக்கிட்டா ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குது -6 2 7 -4 ஓகேவாம்மா நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கலாமா நெக்ஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க 4 ஸோ 4ஓட ரோ அண்ட் 4ஓட காலம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் 8 2 -6 -4 ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேர்மோட ரோ அண்ட் காலமை ரிமூவ் பண்ணிக்கோங்க ரோ காலம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் 8 -6 7 ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் எல்லாமே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ என்ன வரும் நமக்கு ஃபர்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்தீங்கன்னா என்ன வருது நமக்கு 7 × 3 ஸோ என்ன வரும் 21 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ 4 × 4 16 நெக்ஸ்ட் என்ன வருது 6 × 3 என்ன வரும் 18 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும் மைனஸ் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு இங்கே ப்ளஸ் ஆகிடும் ஓகேவா ப்ளஸ் 2 × 4 8 நெக்ஸ்ட் என்ன இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் 6 × 4 24 மைனஸ் 7 × 2 14 இதுக்கு டிரான்ஸ்போஸ் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன இருக்குது மைனஸ் 6 × 3 18 மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் 18 மைனஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது 4 × 2 8 மைனஸ் இருக்கிறனால -8 ஸோ -8 × மைனஸ் என்ன ஆகிடும் +8 ஓகேவா நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 8 × 3 24 மைனஸ் 2 × 2 4 நெக்ஸ்ட் மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 × 4 என்ன வரும் 32 மைனஸ் 2 × -6 -12 ஸோ -12 என்ன ஆகிடும் +12 ஓகேவா நெக்ஸ்ட் என்ன இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 624 மைனஸ் 7 × 2 14 ஸோ மைனஸ் 8 × -4 என்ன வரும் -32 மைனஸ் -6 × 2 -12 ஸோ -12 என்ன ஆகிடும் +12 8 × 7 என்ன வரும் 56 மைனஸ் 6 × 6 36 ஓகேவா நெக்ஸ்ட் எடுத்துக்கலாமா மைனஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் 21 - 16 என்ன வரும் 5 ஓகேவா 18 நெக்ஸ்ட் என்ன இருக்குது -18 + 8 என்ன வரும் -10 ஸோ -10 × மைனஸ்னா +10 ஓகேவா 24 - 14 10 இதுக்கு தான் டிரான்ஸ்போஸ் -18 + 8 என்ன வரும் -10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +10 24 - 4 என்ன வரும் 20 -32 + 12 என்ன வரும் நமக்கு மைனஸ் பண்ணும்போது -20 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ 20 24 - 10 10 -32 + 12 என்ன வரும் -20 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் +20 56 - 36 என்ன வரும் மைனஸ் பண்ணும்போது 20 ஓகேவா இதோட டிரான்ஸ்போஸ் என்ன வரும் நமக்கு டிரான்ஸ்போஸ்னால் என்ன தான் ரோ அண்ட் காலமை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ 5 ரோவாக இருக்கிறத காலமாக எடுத்துக்கலாமா 5 10 10 10 20 20 10 20 20 ஓகேவா
ஸோ நமக்கு இதுதான் இதோட வேல்யூ அட்ஜேயோட வேல்யூ. ஓகேம்மா, நமக்கு இதில் என்ன தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏ இன்ட்டு அட்ஜே ஈக்குவல் டு. ஸோ ஏ இன்ட்டு அட்ஜே ஃபஸ்ட் எடுத்துக்கலாமா, ஏ இன்ட்டு அட்ஜே, ஏயோட வேல்யூ இன்ட்டு அட்ஜேயோட வேல்யூ என்ன தெரியும் நமக்கு, ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏ இன்ட்டு அட்ஜே, ஏயோட வேல்யூ என்ன 8 - 6 2 - 6 7 - 4. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 2 - 4 3, இதுதான் ஏயோட வேல்யூஸ் இன்ட்டு அட்ஜே. அட்ஜே என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 5 10 10 10 20 20 10 20 20, இதுதான் நமக்கு அட்ஜேயோட வேல்யூ. இனி மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, நார்மலாக மேட்ரிக்ஸ் எந்த மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணிப்போம், ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு அதோட கரஸ்பாண்டிங் என்ன காலம் எடுத்துப்போம். ஓகேவா, ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம், 8 இன்ட்டு 5 என்ன வரும் 40 -6 இன்ட்டு 10 என்ன வரும் -60 ப்ளஸ் 2 இன்ட்டு 10 என்ன வரும் +20. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம். நெக்ஸ்ட் என்ன வரும், ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் எடுத்துக்கலாமா, செகண்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். ஸோ 8 இன்ட்டு 10 80 -6 இன்ட்டு 20 என்ன வரும் -120 ப்ளஸ் 2 இன்ட்டு 20 40. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன வரும், ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். ஸோ என்ன வரும் 8 இன்ட்டு 10 80 -6 இன்ட்டு 20 120 ப்ளஸ் 2 இன்ட்டு 20 என்ன வரும் 40. இதான் நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் ரோ. செகண்ட் ரோ என்ன பண்ணிக்கலாம், செகண்ட் ரோ இன்ட்டு கரஸ்பாண்டிங் காலம். ஸோ -6 இன்ட்டு 5 -30 ப்ளஸ் 7 இன்ட்டு 10 70 -4 இன்ட்டு 10 என்ன வரும் -40. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு என்ன வரும், செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். ஸோ -6 இன்ட்டு 10 -60 ப்ளஸ் 7 இன்ட்டு 20 ப்ளஸ் 140 -4 இன்ட்டு 20 என்ன வரும் -80. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், செகண்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். ஸோ என்ன வரும் -6 இன்ட்டு 10 -60 ப்ளஸ் 7 இன்ட்டு 20 என்ன வரும் 140 -4 இன்ட்டு 20 80. ஓகேவா, இப்போ செகண்ட் ரோ என்ன ஆயிடுச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் காலம் எடுத்துக்கலாமா, தேர்ட் ரோ என்ன வரும், தேர்ட் ரோ இன்ட்டு கரஸ்பாண்டிங் காலம். ஸோ தேர்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம். ஓகேவா, 2 into 5 10 -4 into 10 -40 plus 3 into 10 என்ன வரும் +30. ஓகேவா, தேர்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் எடுத்துக்கோங்க. 2 into 10 20 -4 into 20 -80 plus 3 into 20 60. ஓகேவா, நெக்ஸ்ட் தேர்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். ஸோ என்ன வரும் 2 into 10 20 -4 into 20 -80 plus 3 into 20 என்ன வரும் 60. இனி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா, ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 40. ஃபஸ்ட்டு சேம் சிம்பிள் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, 40 + 20 என்ன வரும் 60 60 - 60 என்ன வரும் 0. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன இருக்குது 80 + 40 120 120 - 120 என்ன வரும் 0. ஓகேவா, 80 + 40 120 120 - 120 0. நெக்ஸ்ட் -30 - 40 என்ன வரும் -70 -70 + 70 என்ன ஆகிடும் 0. -60 - 80 -140 வரும். 140 - 140 என்ன ஆகிடும் 0. -60 - 80 -140 -140 + 140 என்ன ஆகிடும் 0. 10 + 30 40 40 - 40 என்ன ஆகிடும் 0. 20 + 60 80 80 - 80 0. 20 + 60 80 80 - 80 என்ன ஆகிடும் 0. ஓகேவா, ஸோ நம்ம இதை என்ன எழுதிக்கலாம் 0 இன்ட்டு இது என்ன தான் நமக்கு 0 into I3 0 into I3 I3னா நமக்கு என்ன 100 டயக்னல்ஸ்லாம் 1 வரும் யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகேவா, 0 into anyனா நமக்கு என்ன தான் வரும் 0. ஸோ நமக்கு இது என்ன தான் இப்படி 0ஓட வேல்யூ டிட்டர்மினன்ட் A. ஸோ டிட்டர்மினன்ட் A into I3 இதை என்ன எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது ஒன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், இனி செகண்ட் ஒன் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா.
செகண்ட் ஒன் என்னதாம்மா நமக்கு அட்ஜே இன்ட்டு ஏ ஓகேவா. ஸோ நம்ம என்ன வரும் அட்ஜேயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோமா. ஸோ 5 10 10 10 20 20 10 20 20 ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஏயோட வேல்யூ என்ன 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3 ஓகேவா. ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு என்ன அதோட கரஸ்பாண்டிங் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கலாமா. ஃபர்ஸ்ட் காலம் எடுத்திங்கன்னா என்ன வரும் 5 into 8 40 10 into minus 6 என்ன வரும் -60 10 into 2 20 ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். ஸோ என்ன வரும் 5 into -6 -30 10 into 7 70 10 into -4 -40 ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். ஸோ 5 into 2 10 10 into -4 -40 10 into 3 30 ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ இன்ட்டு கரஸ்பாண்டிங் காலம். ஸோ 10 into ஃபர்ஸ்ட் ரோ 10 into 8 80 20 into 6 -120 plus 20 into 2 40 ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். ஸோ 10 into -6 -60 20 into 7 plus 140 20 into -4 -80 next second row into third column. So 10 into 2 20 plus 20 into -4 and our -80 20 into 3 60 okay ma'am. Next third row into corresponding column. So third row into first column and around 10 into 8 80 10 20 into -6 and our -1 20 plus 20 into 2 40. Next third row into second column. So 10 into -6 -60 plus 20 into 7 plus 140 20 into -4 -80. Next third row into third column. So 10 into 2 40 20 into -4 -80 20 into 3 என்ன வரும் minus plus 60 okay ma. இனி add பண்ணிக்கலாமா. add பண்ணீங்கன்னா என்ன வரும் 40 plus 20 என்ன வரும் 60 60 minus 60 0. next minus 30 minus 40 minus 70 minus 70 plus 70 என்ன ஆயிடும் 0. 10 plus 30 40 40 minus 40 என்ன ஆயிடும் 0. next second row பார்த்துக்கோங்க 80 plus 40 120 120 minus 120 0 minus 60 minus 80 என்ன ஆயிடும் 140 minus 140 plus 140 என்ன ஆயிடும் 0. 20 plus 60 80 80 minus 80 0. next என்ன வரும் 80 plus 40 120 120 minus 120 0. next என்ன வரும் minus 60 minus 80 140 minus 140 plus 140 0. 40 plus 60 1 next என்ன இருக்கு 20 plus 60 என்ன வரும் 80 80 minus 80 என்ன ஆயிடும் 0 ஓகேவா. நமக்கு என்னதான் கிடைக்குது 0 மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் 0 into I3. ஸோ என்ன எழுதிக்கலாம் மாடுலஸ் ஆஃப் A டிட்டர்மினன்ட் A into I3. ஸோ இது நம்ம இக்குவேஷன் என்ன எடுத்துக்கலாம் இக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாமா. இப்போ பார்த்துக்கோங்க ஃப்ரம் 1 and 2ல இருந்து நமக்கு என்ன தான் கிடைக்குது ஹென்ஸ் A into at j into A equal to என்னதான் ரெண்டுக்குமே கிடைக்குது determinant A into I3. இதை தானே நமக்கு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவாம்மா. ஓகேம்மா இந்த மாதிரி எந்த கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்கனாலும் நம்ம ஈஸியாகவே என்ன பண்ணிக்கலாம் வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.